முன்னாள் சிஎம் இப்ப இருக்க சிஎம்க்கு மறைமுகமா ஒன்று பேசியிருக்கிறாங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு, குழந்தைகள் புதுசா ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. இந்த குழந்தைகளுக்கு பொம்மை கொடுத்தா ஒரு நாள் 2 நாள் விளையாட அப்புறம் தூக்கி போட்டு வேற ஏதாவது விளையாட போயிடும் அப்படின்ட்டு இப்ப ஓட்டு போட்டவங்க எல்லாம் அந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே விஜய தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் அவருக்கு தான் செஞ்ச தவறுகளை இன்னும் உணரல. தான் பொறுப்பை தான் பையன்கிட்ட கொடுக்கறதுக்கே அவர் தயங்குறாருங்க. அந்த தலைமையை நம்ம யார்ட்டையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது அதுல கவனமா இருக்கிறார். எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, அதை அப்படியே மூடி மறைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய கடந்த 5 வருஷம் ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியிலேயே இவர் ஆட்சி தான் சிறந்த ஆட்சியா, கலைஞரை விட இவர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் அவங்க எல்லாம் பண்ண தவறுகள் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறோம். இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிக்குள்ள இதெல்லாம் நிறைய நம்ம விதை போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் தான் வரப்போகுது அப்படின்னு விஜய் என்ன பண்ண போறாரோ அதெல்லாம் இவர் தீட்டி வச்சுக்கிட்டார். சோ அதெல்லாம் கூட நாங்க தான் விதை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள பேசியிருக்கிறாரு. மூணாவது, அரசியல் சுனாமி இல்ல, அது சினிமா சுனாமி தான். இது அரசியல் சுனாமி இல்ல, இது சினிமா சுனாமி அப்படின்னு இருக்கிறாரு. இளைஞர்களை இவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இவர் கீழே 3 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு இவர் மகன், அடுத்து இவர் மருமகன், அதுக்கு அடுத்து மருமகள். அவங்களே இவரை புறக்கணிக்கிற காலகட்டங்க இது. இவர் உட்காந்துட்டு போன 3 மாசத்துல இவங்களுக்கு 5000 போட்டேன், அவருக்கு லேப்டாப் கொடுத்தேன், அது இதுன்னு எதையோ கச்ச பண்ணிட்டு அவர் தொகுதியிலே தோத்துருக்கிறார். இன்னும் அவருக்கு அந்த ஒரு தோல்வி ஒப்புக்கொள்ளணும் இல்லைங்க. அப்பதான் மக்கள் அதுவா இது பண்ணுவாங்க. விஜய் 35% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேதிக்கு திருப்பி எலெக்ஷன் வச்சான்னு வச்சுக்கோங்க, 55க்கு மேலதான் வாங்குவாங்க. நிறைய பேர் இப்ப விஜயோட உண்மையான தலைமையை புரிஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் மோடியை போய் சந்திச்சுட்டு வந்த அந்த 1.5 நாள் பாத்தீங்கன்னாலே தெரியும், விஜய்கிட்ட ஒரு இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான நேர்முக ஒரு தலைமை இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். அவர் 3 மதத்துக்கும் சமமான ஒரு அரசியல்வாதி. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திருச்செந்தூர் போயிருக்கிறாரு. அங்க சட்டை இல்லாம உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. கிறிஸ்டியன் கோயிலுக்கும் கரெக்டா போய் அதுக்குள்ள இது பண்ணிருக்காரு. மசூதிக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அப்ப மதம் வச்சு அரசியல் பண்ணாதீங்கடா அப்படிங்கிறாரு. இது ஒண்ணுலயே ஆஃப் ஆயிடுவாங்க திமுக காரங்களா. அவங்க கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லீம்ஸையும் வச்சு அவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்தி ஒரு சிறுபான்மைங்கிற ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சு அவங்களுக்கு ஒரு மந்திரி சபை கூட கொடுக்காம வச்சிருந்தாங்க. இவர் வந்த உடனே முஸ்லீம் தலைவரை ஒரு அமைச்சராகியிருக்காரு. இதை விட வேற என்னங்க வேணும்? இவர் அமைச்சரவையில 6 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அமைச்சரா இருக்காங்க. பிளஸ் திருமாவளவன் கட்சியில இருந்து ஒருத்தவங்கள அவருக்கும் வன்னியரசுக்கும் அமைச்சரவை கொடுத்திருக்கிறார். இன்னும் திருந்தலைன்னா திமுக அப்படியே படிப்படியா உடைஞ்சு போயிடும். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் உடையுதுன்னா, அங்க இருக்க எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதாமா இல்ல. சோ இவங்களா ஏதோ ஒரு கட்டமைப்பு பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலினை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு ஏதோ அவர் பாட்டு ஏதோ சொல்றாருன்ட்டு நம்ம தமிழகத்தோட வெற்றி நோக்கி போயிட்டே இருக்கணும். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை விஜய் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில வாழ்க பாரதம், வழங்க தமிழ், ஒளியடி தமிழகம்.